கல்லூரி மாணவர் மற்றும் சிறுவன் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம் தொடர்பாக பாடகர் மனோவின் மகன்கள் இருவர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் பாடகர் மனோவின் மகனின் நண்பர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது கைதாகி இருக்கக்கூடிய 2 பேரின் விவரங்கள் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்கள். சென்னை ஆலப்பாக்கம் பகுதியை சேர்ந்த கிருபாகரன் கல்லூரி மாணவரான இவர் மற்றும் இவரது நண்பரான நிதிஷ் ஆகிய இருவரும் கல்லூரி மாணவர்களாக பயின்று வரும் நிலையில இவர்கள் இருவரும் இந்த வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில தனியார் கால்பந்து பயிற்சி மையத்துல கால்பந்து பயிற்சியானது பெற்று வருகின்றனர். இந்த நிலையில நேற்றிரவு இருவரும் பயிற்சி முடிந்த பின்பு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டல் ஒன்றுல சாப்பிட சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு மதுபோதையில் இருந்த பாடகர், அதாவது திரைப்பட பாடகர் மனோவின் மகன் மற்றும் அவரது நண்பர்கள் குடிபோதையில் இருந்ததாகவும் உடனே அந்த 2 கல்லூரி மாணவர்களையும் வம்பிழுத்து அவர்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதுல 2 மாணவர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி அவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்துல அளித்த புகாரின் பேர்ல அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் எங்கே சண்டை ஏற்பட்டது என்பது தொடர்பான விவரங்களை போலீசார் தீவிரமாக சேகரித்தனர். இதுல பாடகர் மனோவின் மகன் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து இந்த கல்லூரி மாணவர்களை தாக்கியது தெரிய வந்ததை அடுத்து 4 பேர் மீதும், அதாவது பாடகர் மனோவின் மகன்கள் 2 பேர் மற்றும் அவரது நண்பர்கள் 2 பேர் என 4 பேர் மீது 4 பிரிவின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக கொலை மிரட்டல், தாக்குதல் நடத்தல், ஆபாசமாக பேசுதல் ஆகிய 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து பாடகர் மனோவின் மகன்களான சாஹிர் மற்றும் ரஃபீக்கை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர்கள் தலைமறைவான நிலையில அவரது நண்பர்கள் 2 பேரை போலீசார் தற்போது கைது செய்தனர். விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மற்ற அந்த பாடகர் மனோவின் மகன்கள் 2 பேரும் தலைமறைவாக இருந்து வருவதால அவரை பிடிப்பதற்கான முயற்சியில தற்போது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். என்ன காரணத்திற்காக இவர்கள் அவர்களை கல்லூரி மாணவர்களை தாக்கினர் என்பது தொடர்பான விவரங்களை அவர்களை பிடித்த பின்புதான் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகியோர் பாடகர் மனோ வீட்டுல பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எனவும் கூறப்படுகிறது. இவர்களை வைத்து அவர்கள் தாக்கப்பட்டனரா என்ற கோணத்துல தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.